வெல்கம் பேக் டு Tuttifrutti குக்கிங். இன்றைக்கி பனங்கிழங்கும் பிரண்டையும் வச்சு ஒரு பொடி பண்ண போகிறோம். அதுக்கு 3 அவிச்ச பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணி வெயிலில் 3 நாள் காய வச்சுக்கணும். 100 கிராம் பிரண்டை, அதை நாரெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இது நல்ல எலசு பிரண்டையாக இருந்துச்சு, கையெல்லாம் ஊறவே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வியூவர்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இது கூட கருப்பு உளுந்து ஒரு 25 கிராம், 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் தனியா, 2 பூண்டு, ஒரு பெருங்காயத்துண்டு, கொஞ்சம் புளி கழுவிட்டு வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இப்போ இதெல்லாம் நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பனங்கிழங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போம். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்தை போட்டு இதை கொஞ்சம் நல்லா செவக்க வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். தனியா இதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து காஞ்ச மிளகாய் நான் 12 போட்டிருக்கேன், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. அதையும் வறுத்து எடுத்துப்போம். கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் பெப்பர், அதையும் லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் தனியாக ஆற வச்சுப்போம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி 1 துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா பொரித்து எடுத்துப்போம். அதே இதில் கழுவி வச்சுருக்கேன் புளி. இப்போது இன்னும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை நல்ல செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அது ப்ரெஸ் பண்ணால் உடையிற அளவுக்கு, முடிஞ்ச அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். எடுத்து வச்சுருக்க 2 பூண்டை தட்டி சேர்த்து நல்லா பொரிய வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் ஆற வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு பனங்கிழங்கு போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துப்போம். பனங்கிழங்கு செம்ம வாசனையாக இருந்துச்சு. இப்போ அதே ஜாரில் வறுத்து வச்சுருக்கிற தனியா, காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை அதை போட்டு கொஞ்சம் நைஸாக நம்ம பொடி பண்ணி எடுத்துப்போம். பொடிச்சாச்சு. இப்போ இதையும் அந்த பனங்கிழங்கு பவுடரோடு சேர்த்துப்போம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற பிரண்டையும் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்துப்போம். பிரண்டையும் உடம்புக்கு நல்லது, பனங்கிழங்கும் உடம்புக்கு நல்லது. அதை வச்சு இன்றைக்கி ஒரு பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போது பிரண்டையை நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம். அது எண்ணெயோடு இருந்ததுனால அப்படி ஜார்லேயே இருந்துச்சு. அதனால் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை அதில் கொஞ்சம் சேர்த்து திருப்பியும் ஒரு சுற்றி எடுத்துப்போம். பாருங்கள், அழகாக பவுட்ராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம பொரித்து வச்சுருந்த புளியை சேர்த்துப்போம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், பவுட்ரு நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ இது கூட கடைசியாக தான் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். இதை போட்டு ஒரு பல்ஸ் பண்ணி நம்ம எடுத்துப்போம். 1 இல்லை 2, கொஞ்சம் குறைன்னு இருக்கட்டும். ஏன்னா அடுத்து நம்ம இன்னும் வறுத்து வச்சுருந்த பூண்டு சேர்க்க போகிறோம். அதையும் போட்டு ஒரு சுற்றும் போது நமக்கு கரெக்டாக லேசாக குறைன்னு நமக்கு கிடைக்கும். அப்போ தான் இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நமக்கு அழகாட்டு
டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக நமக்கு பிரண்டையும் பனங்கிழங்கும் வச்சு பொடி கிடைச்சாச்சு. அதை நல்லா ஆற வச்சு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். சூடான சாதத்தில் இந்த பவுடர் 2 ஸ்பூன் போட்டு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.